ஆப்பிள் கீநோட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 4 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ஹேண்ட்ஸ் ஆன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டு வெர்ஷன்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீனை கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 44 மில்லிமீட்டர் பெருசாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து இந்த ஃபேஸ் இது வந்து நைக் வெர்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் வந்து வாட்ச் ஃபேஸ் இருக்கும். இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸில் வந்து வருது. அது ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா அது முன்னாடி வந்து நம்ம இந்த இது க்ரௌனை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து இந்த க்ரௌன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணணுன்னா, இந்த க்ரௌன் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து அந்த டிக் சவுண்ட் உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இது அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் ஆப்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நிறைய மேசிவ் ஆப்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆப்ஸு. உங்களோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் போட்காஸ்ட் கேட்கலாம், இல்லைனா வந்து மியூசிக் கேட்கலாம், கால்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த இதில் இருக்குது. அந்த க்ரௌன் வந்து அந்த ஸ்க்ரோலிங் வந்து அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்பவே நல்லா கொடுக்குது. இந்த ஹாப்டிக் அந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது. இதை தாண்டி இந்த வாட்சில் நான் வாட்ச் ஃபேஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து வேறு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும். அழகாக இப்போ வாட்டர் ஸ்ப்ளாஷ் மாதிரி, ஃபயர் மாதிரி, அந்த மாதிரி நிறைய விதவிதமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அது ரொம்ப கேட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா, இது நீங்கள் வாட்ச் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் உயரத்தில் ஏதோ ஏறி பண்ணிகிட்ருக்கீங்க ஏணி மேலே அப்படின்னா, நீங்கள் திடீர்னு கீழே விழுந்துட்டிங்கன்னா டக்குன்னு இந்த வாட்ச் வந்து நீங்கள் கீழே வந்துருக்குது டிடெக்ட் பண்ணிவிடும். அது டிடெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்வைப் பண்ணி இந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். பட் 1 மினிட் நீங்கள் அசையக்கூட இல்லை, அப்படியே இருக்கீங்க அப்படின்னா அது இம்மீடியட்டாக வந்து அதுவாகவே அது கால் பண்ணிவிடும் எமர்ஜென்சிக்கு. நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் நீங்கள் அதில் செட் பண்ணியிருக்கணும், அந்த ஃபோனுக்கு கால் பண்ணிவிடும். ஸோ இதில் வந்து பேக் சைடில் வந்து எலக்ட்ரோட் செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இசிஜி வந்து இந்த வாட்ச் மூலமாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இசிஜிலாம் வந்து நீங்கள் வந்து லேபுக்கு போய் தான் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த வாட்சில் அந்த க்ரௌனை வாட்சை கையில் கட்டிட்டு இந்த க்ரௌனை ஹோல்டு பண்ணிங்கன்னா போதும். இந்த வாட்சில் இருக்க மெக்கானிசம் வந்து அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் இசிஜி கிராஃப் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஃபோனுக்கு. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு உங்களோட டாக்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர். இசிஜியை வந்து வாட்ச்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ஜஸ்ட்டு உங்களோட டைமை வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஹெல்த்தை வாட்ச் பண்ணுறதுக்கும் தான். அதுக்காக தான் இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து வந்திருக்கு. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நைக் வெர்ஷன். இது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது ஆப்பிள் வாட்சில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்து பிடிச்சிருக்கா? இது வந்து உங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெலாம் மோட்டிவேட் பண்ணுமா? உங்களை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கோமா? இல்லை இது வந்து எக்ஸ்பென்சிவாக? அதை பற்றி டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க.